இந்தியாவில் சட்டம் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் அவங்க இந்த வழக்கை பற்றி படிச்சிருப்பாங்க. அப்படி இந்த வழக்கை பற்றி தெரியாமல் அவங்க எக்ஸாமுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் அந்த எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வழக்கை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீதித்துறை வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாகவே பார்க்கப்படுது. இந்த வழக்கை போட்டவர் ஒரு ஆன்மீகவாதி, மடாதிபதி சங்கராச்சாரியார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். யார் இந்த மடாதிபதி? கேசவானந்த பாரதி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. வாங்க பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். ஆயிரத்தி 1970 வருஷம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுது. இந்த ரிட் மனுவை தாக்கல் செஞ்சது கேரளாவை சேர்ந்த ஒரு மடாதிபதி. அதாவது கேரளாவில் உள்ள காசர்கோடு மாநிலத்தில் உள்ள எட்நீர் அப்படிங்கிற சங்கர மடத்தினுடைய மடாதிபதி தான் இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்கிறார். அவர் கூட அவருடைய வழக்கறிஞரான பால்கிவாலா உறுதுணையாக இருந்து இந்த ரிட் மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. இந்த வழக்கு என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சங்கராச்சாரியார் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கிற எட்நீர் மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர மடம் கிட்டத்தட்ட 1200 ஆண்டு பழமை வாய்ந்தது. இந்த மடம் எதுக்காக செயல்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள இந்து மத துறவிகளுக்கு கல்வி நிலையமாகவும் ஆன்மீக மடமாகவும் இசை மற்றும் கலாச்சார பண்பாட்டு மையமாகவும் கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு மேலே இயங்கி வருது. இந்த எட்நீர் மடம் அப்படிங்கிறது ஆதிசங்கரோட 4 சீடர்களில் முக்கிய சீடர் அப்படின்னு பார்க்கப்படுற தொண்டாச்சாரியாருடைய மரபை சேர்ந்தது. அதனாலேயே கேரளாவில் இந்த சங்கர மடம் அப்படிங்கிறது ரொம்பவே புகழ்பெற்றதாகவும் ஆன்மீக மற்றும் சமூக நலக்கூடமாகவும் பலராலும் பார்க்கப்பட்டது. இந்த மடத்தினுடைய மடாதிபதியாக ஸ்ரீ ஜத்குரு ஸ்ரீ 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 சங்கராச்சாரிய தொட்டாச்சாரிய கேசவானந்த பாரதி அப்படிங்கிறவர் பொறுப்பில் இருந்திருக்கார். இவர் பொறுப்பில் இருக்கிற அந்த நேரத்தில் தான் கேரள மாநில அரசு ஒரு நில சீர்திருத்த சட்டத்தை கேரளாவில் கொண்டு வராங்க. இந்த நில சீர்திருத்த சட்டம் 1965 வருடம் கேரள அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த கேரள அரசு கொண்டு வந்த இந்த நில சீர்திருத்த சட்டத்தின் அப்போ கேரளாவுடைய முதல்வராக சி அச்சுத மேனன் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கார். இவர் முழுக்க கம்யூனிஸ்ட்காரர் அப்படின்றதுனால கேரளாவில் உள்ள நிறைய நிலங்களை, அதாவது அளவுக்கு அதிகமாக உள்ள நிலங்களை கையகப்படுத்தி மக்களுக்கு கொடுக்குற ஒரு வேலையை கேரள அரசு செய்ய தொடங்கியிருந்துச்சு. கேரள அரசோட இந்த நில சீர்திருத்த சட்டத்தின் மூலமா எட்நீர் மடத்தினோட ஒரு சில கணிசமான நிலங்களை கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1967 வருஷம் எட்நீர் மடத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க கேரள அரசு. இந்த நோட்டீஸை வாங்கிட்ட எட்நீர் மடத்துடைய மடாதிபதி கேசவானந்த பாரதி உச்ச நீதிமன்றத்தில் 1970 வருஷம் ஒரு வழக்கு பதிவு செய்கிறார். கேரள அரசு கொண்டு வந்திருக்கிற நில சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது தனி மனித சுதந்திரத்தை பாதிக்குது அப்படிங்கிற வகையில் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து அதில் சொல்லியிருந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு 25 அனைவரும் சுதந்திரமாக தொழில் செய்யும் உரிமையும் மத பிரசாரம் செய்கிற உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த உரிமைகளை தகர்க்கிற வண்ணமாக கேரள அரசு இந்த நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வாதமாக வைக்கிறாங்க. அதே போல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு 26 சொல்லப்படுற மத விவகாரங்களை நிர்வகிக்கிற ஒரு உரிமையையும் கேரள அரசு கட்டுப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தில் இவர் முன்வைக்கிறார். இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது 1970 உச்சநீதிமன்றத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த வழக்கு விசாரணையானது தொடங்க ஆரம்பிக்குது. அதாவது இந்திய நீதிமன்ற வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் விவாதத்தில் இருந்த ஒரு நீதிமன்ற வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதியோட வழக்கு தான். கிட்டத்தட்ட 68 நாட்கள் இந்த வழக்கானது விசாரிக்கப்படுது. இந்தியாவிலேயே அதிக நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதாவது 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கு பிடிக்கிற ஒரு வழக்காக பின் நாட்களில் பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இல்லாமல் இது நீதித்துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னும் வர்ணிக்கப்படுது. கேசவானந்த பாரதியோட வழக்கோட தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் முன்னோக்கி போய் கோலக்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற வழக்கையும் பார்த்தா தான் இந்த வழக்கோட தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். 1953 ஆண்டு பஞ்சாப் அரசு பஞ்சாப் பொதுநலம் மற்றும் நில சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வருது.
இந்த சட்டத்தின் மூலமா பஞ்சாபில் உள்ள பெரிய பெரிய குடும்பங்கள் எல்லாமே 30 ஏக்கர் நிலம் மட்டும்தான் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறாங்க. அங்கே உள்ள ஹென்றி மற்றும் கோலக்நாத், அதாவது நாத் வகைரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடும்பத்திலேருந்து 500 ஏக்கர் நிலத்தை பஞ்சாப் அரசு கையகப்படுத்துகிறாங்க. இந்த கையகப்படுத்தப்பட்ட ஏக்கர் நிலங்களுக்கு எதிராக கோலக்நாத் மற்றும் கோலக்நாத் வகைரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. இந்த வழக்கோட தீர்ப்பு அப்படிங்கிறது 1967 வருஷம் வெளிவருது. இந்த வழக்கை விசாரித்த 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு முக்கியமான பரபரப்பான தீர்ப்பை கோலக்நாத் வழக்கில் கொடுக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கிற அடிப்படை உரிமைகளை நீக்கவோ ரத்து செய்யவோ நாடாளுமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கோலக்நாத் வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுக்குது. கோலக்நாத் வழக்கோட தீர்ப்பை பார்த்ததுக்கு அப்புறமா இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ரொம்பவே அதிருப்தி அடைகிறாங்க. இந்த வழக்கில் நீதிபதிகளாக இருந்த குரோவர், ஷெலட், ஹெக்டே போன்றவர்கள் மேலே ரொம்பவே கோபம் அடைகிறாங்க இந்திரா காந்தி. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற முனைப்போட 1971 வருஷம் நவம்பர் 5ஆம் தேதி அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்டுறாங்க. 24வது சட்டத்திருத்த மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வரத்துக்காக இந்திரா காந்தி இந்த பாராளுமன்றத்தை கூட்டுறாங்க. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13 மற்றும் 368 கீழே ஒரு சில திருத்தங்களை செய்கிறாங்க. குறிப்பாக இந்த சட்டப்பிரிவு சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகளை திருத்தக்கூடிய பவர் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்படுது அப்படிங்கிற விஷயம் இந்த 24வது சட்டத்திருத்த மசோதாவில் கொண்டு வரப்படுது. அது மட்டும் இல்லாமல் 25வது சட்டத்திருத்த மசோதாவும் இவங்களால் கொண்டு வரப்படுது. அரசு கையகப்படுத்தும் தனியார் மற்றும் பொது நிலங்களுக்கு அரசே விலை நிர்ணயத்தை செய்யும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் இதில் முன்வைக்கிறாங்க. இந்த சட்டத்திருத்த மசோதாக்களை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் ஏஎன் ரே அவர்களை உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக உட்கார வைக்கிறாங்க. ஏஎன் ரே அவர்கள் கேரளாவோட நில சீர்திருத்த சட்டத்துக்கு ரொம்பவே ஆதரவாக இருந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திரா காந்தியோட இந்த உச்சநீதிமன்ற விரோத போக்கின் காரணமாக ஷெல்லட், குரோவர், ஹெக்டே போன்ற நீதிபதிகள் உடனேவே ராஜினாமா பண்ணிடுறாங்க. இந்த காலம் இந்திரா காந்தி இந்தியாவில் ஆட்சி செய்த ஒரு இருண்ட காலம் அப்படின்னு நிறைய பேரால் வர்ணிக்கப்படுது. இதெல்லாம் ஒரு பெரும் இருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் சொல்லப்பட்ட ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு உரிமை, அதாவது சொத்துரிமை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 31லையும் அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19(1) மற்றும் எஃப் போன்ற பிரிவுகள்லையும் சொல்லப்படுது. இந்த சொத்துரிமை அப்படிங்கிறது அன்னை வரைக்கும் அடிப்படை உரிமைகளில் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சொத்துரிமை அப்படிங்கிற அடிப்படை உரிமை சட்டப்பிரிவு 300A தள்ளப்படுது. அதாவது இது உரிமையாக பாதுகாக்கப்பட்டாலும் இது அடிப்படை உரிமை இல்லை அப்படிங்கிறத நாடாளுமன்றத்தில் முன்மொழிஞ்சு நாடாளுமன்றத்தில் சட்டமாகவே ஏற்றப்படுது. இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு சூழ்நிலையிலே தான் 1967 வருஷம் கேரள அரசு நில சீர்திருத்த சட்டத்தை தைரியமாக கொண்டு வராங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து தான் கேசவானந்த பாரதி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் 1970 வழக்கு பதிவு செய்கிறார். இந்த வழக்கோட தீர்ப்பானது 1973 வருஷம் ஏப்ரல் 24ஆம் தேதி நீதிபதி சிகரி உள்ளிட்ட 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மூலமா இந்த தீர்ப்பானது வெளியானது. இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட 600 பக்கங்களுக்கு மேலே எழுதப்பட்டு இந்திய அரசியலமைப்புடைய தத்துவங்களை இந்தியாவுக்கும் உலகுக்கும் எடுத்து சொல்கிற விதமாக இந்த தீர்ப்பு அமைஞ்சது. இந்த வழக்கோட தீர்ப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீதிபதிகள் எடுத்து சொல்கிறாங்க. இந்திய நாடாளுமன்றம் ஒரு கட்டுக்கடங்காத அதிகார மையம் இல்லை அப்படின்றத உச்சநீதிமன்றம் பதிவு செய்து, அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பின் சட்டத்தின் அடிப்படை நோக்கம், அடிப்படை உரிமைகளை மீறி எந்த ஒரு சட்டத்தையும் நாடாளுமன்றம் ஏற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்த உச்சநீதிமன்றம் எடுத்து சொல்கிறாங்க. நாடாளுமன்றம் சொத்து சம்பந்தப்பட்ட உரிமைகளை வரையறுக்கப்பட்ட அளவுக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த உச்சநீதிமன்றம் எடுத்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்போட அடிப்படை தத்துவங்களான மதசார்பின்மை, நீதித்துறை போன்றவற்றில் நாடாளுமன்றம் திருத்தம் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த இந்த தீர்ப்பு எடுத்து சொல்லுது. அதாவது டாக்ட்ரின் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது அரசியலமைப்போடைய அடிப்படை உரிமைகளையும் அதோட கட்டுமானத்தையும் நாடாளுமன்றத்தோட அதிகாரம் பெற்ற எந்த நபர்களும் திருத்தம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை
அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை இந்த வழக்கானது பெறுது. கேசவானந்த பாரதியோட வழக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்பட்டாலும் இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மைல்கல் தீர்ப்பு அப்படின்னு நிறைய பேர் பேசினாலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கேசவானந்த பாரதிக்கு ஏமாற்றமே தான் அமைஞ்சது. அதாவது இந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கேரள அரசு எட்நீர் மடத்தோட நிலங்களை கையகப்படுத்திட்டாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் பேஷண்ட் டைட் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கோட இறுதியில் எட்நீர் மடத்துக்கு கிடைச்ச ஒரு பதிலாக அமைஞ்சிச்சு. கேசவானந்த பாரதி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை பதிவு செஞ்சப்போ அவர் முக்கியமாக ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சு இந்த வழக்கை முன்னிறுத்தினார். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு 26 சொல்லப்படுற மத விவகாரங்களை நிர்வகிக்கும் ஒரு சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத விவகாரங்களை நிர்வகிக்கிற சுதந்திரத்தை எல்லா மதத்துக்குமே கொடுத்துருக்கு. இதன் அடிப்படையில் இதே மத சுதந்திரம் வகுப்பு போர்டுக்கும் அதாவது வகுப்பு வாரியத்துக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கேசவானந்த பாரதியோட வழக்கு வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு உதவுமா உதவாதா அப்படிங்கிற விஷயங்களையும் நாம் இன்னொரு எபிசோடில் தெளிவாக பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.